அவங்களுக்கு டேஸ்ட் நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டாலே தேல் பிகம் பிக்கி. இப்ப நம்மளே வந்துட்டு உப்புமா இருக்கு, சிக்கன் இருக்குன்னா எதை நம்ம ப்ரிஃபர் பண்ணுவோம்? சிக்கன் தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஸோ ஒரு சில பேரண்ட்ஸ் வந்து சொல்லுவாங்க, என் பொண்ணுக்கு அட்வைஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு 13ல இருந்து 23 வரைக்கும் இருந்தா நான் அட்வைஸே பண்ண மாட்டேன். கேட்க மாட்டா பொண்ணு, விட்டுருங்க. பட்டு தான் திருந்துவாங்க அப்படின்னு. ஏன்னா நம்மளும் பேரண்ட்ஸ் சொல்லியிருக்கிறாங்க. நிறைய விஷயம் நமக்கு ஒரு சம்பாதிக்கும் போது தெரியும். ஐயோ அம்மா அப்பவே சொன்னாங்களேங்கிற மாதிரி. ஸோ 13 இருந்ததுன்னா ஃபர்ஸ்ட் சொல்லி பாப்பா, என்னடா பாத்துக்கலாமாடா அப்படின்னா இப்படி இப்படிமாங்க. அடுத்த மாசம் பண்ண மாட்டாங்க. ஸோ நிறைய பேஷன்ஸ் பார்த்து இனி நம்ம பேசக்கூடாது, ஷர்மி டோன்ட் வேஸ்ட் யுவர் எனர்ஜின்னு சொல்லிட்டு ஐட் சே லைக் நீங்க பண்ணி கொடுங்கம்மா. எனிவேஸ் அவங்களுக்கு அந்த ஹெல்த் மேல இப்ப அக்கறை வராது. ஒரு 25 வயசு வரும்போது நமக்கு ஒரு பெரிய ஒரு ஒரு வாழ்க்கையில ஒரு ஏதாவது பெரிய விஷயம் நடக்கும்போது தான் நமக்கு கடவுள் பக்தின்னு ஒண்ணு வரும். அந்த மாதிரிதான் இந்த பிள்ளைங்களுக்கும் ஒரு நோய் வந்தாலோ இல்ல ஒரு 23 கிராஸ் பண்ணி கையில ஒரு 10,000 சம்பாரிச்சாதான் தேல்னோ இதுதான் சாப்பிடணும், இதுதான் சாப்பிடக்கூடாதுங்கிற மாதிரி. இவங்க கிட்ட போயிட்டு நான் பிஸ்கட் சாப்பிடாதானே எனி ஒன் டே தானேன்னு சொல்லுவாங்க. அது பாய்சனுங்கிறது வந்துட்டு தேல்னோ அவங்களா பட்டு திருந்தினா மட்டும்தான் தேல்னோ. ஆனா இப்பவே நம்ம எல்லாத்துக்குமே தெரியுங்க ஜங்க்னா என்ன, அது என்ன பண்ணும் உடம்புக்குன்னு. ஒருவேளை ஜங்க் தான் நான் சாப்பிடுவேன், எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் அட்லீஸ்ட் மந்த்லி ஒன்ஸ் ஆகுது நான் அதை சாப்பிட்டுக்கிறேன்னு சொன்னாங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு மதியம் நான் ஃபுல் கட்டுறேன் அப்படின்னா நைட்டு டின்னர் ஸ்கிப் பண்ணிடுங்க. இந்த மாதிரி வந்துட்டு நம்ம பாடி கொஞ்சம் கிளென்ஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஒரு ஜங்க் சாப்பிட்டோம் அதுக்கப்புறம் ஒரு 1 ஹவருக்கு அப்புறம் ஒரு ஃபுல் கிளாஸ் ஆர் பாட்டில் ஆஃப் வார்ம் வாட்டர் குடிச்சிக்கலாம். இட் வில் ஃப்ளஷ் இட் ஆஃப். ஸோ ஒரு வேளை அது போய் ஒரு நோய் கிரியேட் பண்ற டைம்ல வந்துட்டு வென் வி ஆர் ஃப்ளஷிங் இட் ஆஃப் அந்த ஒரு சைடு எஃபெக்ட் வராம இருக்கும். ஆனா அதுலயாவது நம்ம கொஞ்சம் கீனா இருக்கணும். எவ்வளவுக்கு எவ்வளவு சாப்பிடறதுல நம்ம இன்ட்ரெஸ்ட் காட்டுறோமோ அதே மாதிரி கியூர்லயும் நம்ம வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் காட்டுனா எல்லாமே தப்பிச்சுக்கலாம். கண்டிப்பா நான் டாக்டரா இருந்தனால நான் அப்படியே பயங்கர சாப்பிடுவேன்னு சொல்லல. ஐ டூ ஹேவ் ஜங்க். ஆனா கண்டிப்பா ஐ நோ ஹவு டு பேலன்ஸ். ஒரு வெள்ளரிக்காய் சாப்பிட்டு சரி பண்ணிடுவேன் அந்த மாதிரி. சோ நிறைய பேர் இப்ப வந்து பசியே இல்லாம சாப்பிடுறாங்களோ அப்படின்னு தோணுது. இப்ப நம்ம மதியம் நல்லா பிரியாணி சாப்பிட்டு 65ல சாப்பிட்டுருப்பாங்க. பட் ஈவினிங் நான் கிராஸ் பண்ணி போற ரோட்ல வந்து நான் ஒரு பரோட்டா பாக்குறேன். அது என்ன டெம்ப் பண்ணி இந்த ஃபுட் பிளாகர்ஸ்ல வந்து நிறைய வீடியோ போட்டு நமக்கு இடங்கள் காமிச்சாலும் அனாவசியமா சாப்பிட சொல்லி கொடுக்குறாங்களோ. ஏன்னா நமக்கு வந்து வீட்டுல எல்லாம் பசிச்சாதான் சாப்பிட வைப்பாங்க. அந்த 3 வேலைதான் சாப்பாடு, நடுவுல வந்து கொடுக்கறதும் நமக்கு பழமோ இந்த மாதிரி ஏதாவது விஷயங்கள் தான் கொடுப்பாங்க. வீட்டுல முதல்ல நம்ம சாப்பிட்டு இந்த முறுக்கு கொடுப்பாங்க. அது நினைக்கிறோம் இந்த முறுக்கோ இந்த சீடையோ சாப்பிட்டுட்டு இருந்தப்ப இருக்கிறத விட இப்ப நான் வெளில போய் இந்த பானிபூரி சாப்பிடுறேன், நான் இந்த ஷவர்மா சாப்பிடுறேன் அப்படின்னு ஆரம்பிச்சப்போ இது அன்வான்டா தோணுதோ எனக்கு அப்படின்னு தோணுது. 200% அது அன்வான்ட் தான் கண்டிப்பா நம்ம சொல்லணும்னா. பட் தி திங் இஸ் நம்ம லைக் நம்ம வாய் சாப்பிட்றத விட கண்ணு நல்லா சாப்பிடும். புரியுதுங்களா? கண்ணு சாப்பிட்றத விட ஸ்மெல் நல்லா சாப்பிடும். நான் எப்பவுமே ஒரு விஷயம் உங்களை டெம்ப்ட் பண்ணதுன்னா டோன்ட் see that, don't smell that அப்படின்றேன். இந்த ட்ரூ appetite false appetite ஒரு வீடியோல பேசியிருந்தேன். அப்போ நமக்கு வர 99% ஆஃப் த appetite பசி வந்துட்டு ஃபால்ஸ் தான். இப்போ நம்ம சும்மா உட்காந்துருக்கோம், எனக்கு பசிதுன்னா நான் தண்ணியிலேயே என்னோட பசி அடக்கலாம். ஏன்னா காலையில சாப்பிட்டு வந்திருக்கேன். கண்டிப்பா என் உடம்பு பசி கேட்காது. பிரியாணி கொண்டு போனாங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்மெல் தான் சாப்பிடும், அதுக்கப்புறம் கண்ணு பார்த்து சாப்பிடும், அதுக்கப்புறம் தான் நம்ம வாய் கேட்கும். மற்றபடி வேற எதுவுமே இல்லை.